பொதுக்காலம் 14ஆம் வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம் இறைவாக்கினர் ஓசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 10, வசனங்கள் 1 தொடக்கம் 3 வரை, 7 தொடக்கம் 8 வரை மற்றும் 12. இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி, அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாய் பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலை தூண்கள் சிறப்பு பெற்றன. இருமனம் கொண்ட மக்களாகிய அவர்கள் தங்கள் குற்றத்திற்காக தண்டனை பெறுவார்கள். ஆண்டவர் அவர்களுடைய பலிபீடங்களை தகர்த்திடுவார், அவர்களுடைய சிலை தூண்களை நொறுக்கிடுவார். அப்போது அவர்கள், நமக்கு அரசன் இல்லை, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி நடக்கவில்லை, அரசன் இருந்தாலும் நமக்கு என்ன செய்வான் என்பார்கள். சமாரியாவின் அரசன் நீர்மேல் குமிழி போல் அழிந்து போவான். இஸ்ரேலின் பாவமாகிய சிலை வழிபாட்டின் உயர்ந்த இடமெல்லாம் அழைக்கப்படும். முள்களும் முட்புதர்களும் அவற்றின் பலிபீடங்கள் மேல் வளரும். அப்போது அவர்கள் மலைகளை பார்த்து, எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள். நீதியை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள், அன்பின் கனியை அறுவடை செய்யுங்கள். உங்கள் தரிசு நிலத்தை உழுது பண்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவர் வந்து நேர்மையை பொழியுமாறு நீங்கள் அவரை தேடும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவருக்கு பாடல் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள். அவர்தம் திருப்பெயரை மாட்சிப்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் அக்களிப்பதாக. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் வரும் செயல்களையும் அவரது வாய்மொழிந்த நீதி தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். அவரின் ஊழியராம் ஆபிரகாமின் வழிமரபே, அவர் தேர்ந்து கொண்ட யாக்கோப்பின் பிள்ளைகளே, அவரே நம் கடவுளாகிய ஆண்டவர். அவரின் நீதி தீர்ப்புகள் உலகம் அனைத்திற்கும் உரியன. ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள், ஆண்டவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 10, வசனங்கள் 1 தொடக்கம் 7 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் 12 தம்மிடம் வரவழைத்தார். தீய ஆவிகளை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் அளித்தார். அத்திருத்தூதர் 12 பெயர்கள் பின்வருமாறு:
முதலாவது பேதுரு எனும் சீமோன், அடுத்து அவருடைய சகோதரர் அந்திரேயா, செபதேயுவின் மகன் யாக்கோபு, அவருடைய சகோதரர் யோவான், பிலிப்பு, பர்த்தலேமியு, தோமா, வரை தண்டினவராகிய மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்கரியோத்து. இயேசு இந்த 12 அனுப்பிய போது அவர்களுக்கு அறிவுரையாக கூறியது: பிற இனத்தாரின் எப்பகுதிக்கும் செல்ல வேண்டாம், சமாரியாவின் நகர் எதிலும் நுழைய வேண்டாம், மாறாக வழி தவறிப்போன ஆடுகளான இஸ்ராயல் மக்களிடமே செல்லுங்கள். அப்படி செல்லும் போது விண்ணரசு நெருங்கிவிட்டது என பறைசாற்றுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்பு அமெரிக்காவின் மிசிசிபி ஆறில் படகு ஒன்று பயணம் செய்து கொண்டிருந்தது. கலிபோர்னியாவில் உள்ள தங்கச் சுரங்கங்களில் வேலை பார்த்த தொழிலாளிகள் விடுமுறைக்காக வீடு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். கூட்டம் அப்படகில் அதிகமாகவே இருந்தது. ஆற்றில் பயணம் செய்து கொண்டிருந்த படகு எதன் மீதோ மோத அது உடைய ஆரம்பித்தது. உடனே உள்ளிருந்த தொழிலாளர்கள் உயிர் பிழைத்தால் போதும் என்று ஆற்றில் குதித்து நீந்த ஆரம்பித்தனர். எல்லோரும் குதித்த சிறிது நேரம் கழித்து ஒரு மனிதன் படகின் மேல்புறம் வந்தான். ஆற்றில் குதித்தான். ஆற்றில் நீந்த முயற்சி செய்த அவனால் முடியவில்லை. சிறிது நேரத்திலேயே ஆற்றில் மூழ்கி இறந்து போனான். பின்பு வந்த மீட்பு படையினர் அவனது உடலை எடுத்து அதை சோதித்த போது அம்மனிதன் தன் இடுப்பை சுற்றி தங்கக்கட்டிகளை கட்டியிருந்தது தெரிய வந்தது. மற்ற தொழிலாளர்கள் ஆற்றில் குதித்து தப்பிக்க முயற்சித்த வேளையில் இவன் மட்டும் தங்கக்கட்டிகளை சேகரிக்கின்ற வேளையில் ஈடுபட்டு பின்பு ஆற்றில் குதித்தான். ஆனால் அந்த தங்கக்கட்டிகளே அவன் அழிந்து போவதற்கு காரணமாகிவிட்டன. வாழ்வை எது உயர்த்தும் என்று எண்ணினானோ அதுவே அவன் அழிவிற்கு காரணமாகிவிட்டது. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தின் மையச் செய்தியும் அதுதான். விரைவில் செல்வச் செழிப்புகளை அதிகமாக்கிக் கொண்ட இஸ்ரேல் நாடு எவ்வாறு யாவே இறைவனை புறந்தள்ளி பிரதெய்வ வழிபாட்டில் மூழ்கி அழிவை நோக்கி பயணித்தது என்பதை ஒசேயா இறைவாக்கினர் தத்ரூபமாக திராட்சை கொடியை உவமையாக வைத்து விளக்குகின்றார். இஸ்ரேல் தழைத்து வளர்ந்த திராட்சை கொடி அது மிகுதியான கனிகளை தனக்கே தாங்கி நிற்கின்றது. எவ்வளவு மிகுதியாக கனிகளை கொடுத்ததோ அவ்வளவு மிகுதியாக பலிபீடங்களை அமைத்தது. எத்தகைய சிறப்புடன் நாடு செழிப்புற்றதோ அதற்கு இணையாய் சிலைத்தூண்கள் சிறப்பு பெற்றன என்று ஒசேயா இறைவாக்கினர் வழியாக இறைவன் தன் மக்களின் தீமை குறித்து அங்கலாய்ப்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, செல்வச் செழிப்பு தன்னிலே தீமையானதல்ல என்றாலும் துரதிர்ஷ்டவசமாக அது ஒரு மனிதனுக்குள் தேவையற்ற தீமைகளை கொண்டு வந்து விடுகிறது. ஒரு மனிதனை அது மூடிய இதயம் உள்ளவனாக்கி விடுகிறது. தன்னையும் தன்னை சார்ந்தவற்றிற்கு மற்றும் முக்கியத்துவம் கொடுக்க செய்கிறது. தனக்கு எது இன்பம் கொடுக்குமோ அதை மட்டும் தேட தூண்டுகிறது. இதன் காரணமாக இறைவனையும் கூட இருக்கின்ற மனிதர்களையும் மறுப்பதற்கும் காரணமாக இருந்து விடுகிறது. புனித தெரசாள் சொன்னார், செல்வம் தீமை அல்ல, மாறாக அவற்றின் மேல் நம் இதயத்தை பதிக்கின்ற பொழுது அது தீமையாகி விடுகிறது என்று.
துரதிர்ஷ்டவசமாக இன்று பல மனிதர்கள் செல்வத்தின் மீது தங்கள் இதயத்தை பதித்து தங்களுக்கென்று பல பலிபீடங்களையும் சிலை தூண்களையும் கட்டி அதை வழிபடுகின்றார்கள். சிலர் புகழ் என்ற பலிபீடத்தை கட்டுகின்றனர், வேறு சிலர் மனித அங்கீகாரம் என்ற பலிபீடத்தை கட்டுகின்றனர், இன்னும் சிலர் பெருமை என்ற பலிபீடத்தை கட்டுகின்றனர், வேறு சிலர் வசதி என்கிற பலிபீடத்தை கட்டுகின்றனர். புகழும் பெருமையும் மனித அங்கீகாரமுமே வாழ்வை கொடுக்கும் என்று எண்ணி அவற்றைச் சுற்றியே தங்களது வாழ்வை அமைத்து அழிவை நோக்கி பயணிக்கின்றனர். இப்படிப்பட்ட உலக மதிப்பீட்டாலான வாழ்க்கைக்கு மாற்றான வாழ்க்கை வாழத்தான் இறைமகன் இயேசு முயற்சித்தார். அவ்வாறு வாழ்ந்தும் காட்டினார். தலைசாய்க்கு கூட இடமில்லாத வாழ்க்கை வாழ்ந்தார். லூக்கா 9:58. இப்படிப்பட்ட மாற்று கலாச்சார வாழ்வு தனக்கு பின்னும் தொடர வேண்டும் என்பதற்காகவே 12 திருத்தூதர்களையும் தேர்ந்தெடுத்தார் என்ற நற்செய்தி. அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதரது இதயம் செல்வத்தாலும் அதற்கான ஆசைகளாலும் நிரம்பியிருக்கின்ற பொழுது அங்கு இறைவனுக்கும் அவரது இறையாட்சிக்கும் இடமில்லாமல் போய்விடுகிறது. நம்மில் பலர் இப்படிப்பட்ட ஆசைகளால் நம் உள்ளத்தை நிரப்பிக் கொண்டுதான் ஆலயம் சென்று இறைவன் நமக்குள் வரவேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். இது சாத்தியமா என்கின்ற கேள்வி நம் காதுகளில் ஒலிப்பது அவசியமானது. ஜெபம். இறைவா, எம்மை சுற்றியுள்ள வசதியும் செல்வமும் எம் இதயத்தை நிரப்பிவிடாமல் இருக்க அருள்தாரும். ஆமேன்.